எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஜவுளி தொழில் பூங்கா அமைத்து தர ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கோரிக்கை. எடப்பாடியில் அரசு பொறியியல் கல்லூரி அமைத்து தர மாணவர்கள் கோரிக்கை. பாருங்க, அரசு கல்லூரி அனுமதி செய்ய மாணவர்கள் கோரிக்கை. 4.5 வருஷமா நம்ம என்ன சிஎம் இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தோம்? உங்க தொகுதியை கூட கவனிக்கல. அதான் உண்மை. அடுத்தது பாத்தீங்கன்னா, அடிக்கடி சாலை விபத்து ஏற்படும் பகுதியான பூலாம்பட்டியிலிருந்து ஈரோடு நெருஞ்சிப்பேட்டை வரை மேம்பாலம் அமைத்து தர கோரிக்கை. அதே போல இந்த பகுதியில் அமைக்கப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலகம் மாற்றியதை மீண்டும் இயக்க கல்வியாளர்கள் கோரிக்கை. அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அடிப்படை வசதி கூட இல்லாத சூழல் உள்ளது. இது தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. மருத்துவமனையை தரம் உயர்த்த பயனாளிகள் கோரிக்கை. நான் இதான் சொன்னேன். வாக்குறுதி எண் 208 போன முறை திமுக கொடுத்தது. சேலத்தில் ஒருங்கிணைந்த உருக்காலை விரிவாக்க திட்டம் செயல்படுத்தப்பட்டு அதன் பயன்பாடுகளை அதிகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படணும்னு திமுக அரசு சொல்லியிருந்தது, செய்யல. இன்னொன்னு வாக்குறுதி எண்ணு 445, சேலத்துல மெட்ரோ திட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க திமுக, என்னாச்சு? வாக்குறுதி எண் 392, சேலத்தில் ஆட்டோ நகர் அமைக்கப்படும் சொல்லி இருந்திருக்காங்க ஏற்கனவே, அதுவும் செய்யல, என்னாச்சு? இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்ட. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க திரு சுரேஷ் அவர்கள் தென்னந்தோப்பு சின்னத்துல நிக்கிறாரு. அவருக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல அவரை வெற்றி பெற வைக்கணும்னு இந்த எடப்பாடி தொகுதி மக்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நாளை நமதே, வெற்றி நமதே. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.